ओम वागर्तादिजमर्तो वागर्त प्रतिपत्रजे जगतपितरो वंदे पार्वती परमेश्वर गणानाहं द्वा गणपतिगं अवामहे कविं कवीनामुपमस्रमस्रमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पतः शृण्वन्नोतिभिश्रेतसादनम् एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रणवपतये नमस्ते स्थलम्बोधराज एकदन्ताय विघ्नविनाशिने शिवस्वदाय श्रीवरदमूर्तये नमो नमः तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् अगजाननपद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तमुपास्महे शिवगस्येकदन्तस्य कपिलो गजकर्णकः लम्बोदरस्य विकटो विघ्नराजो विनाशकः धूमकेतगणाध्यक्षो बालचन्द्रो गजाननः वक्रतुण्डशूर्पकर्णो हेरम्बस्कन्दपूर्वजः षोडशैतानि नामानि यप्पडे शुनजातवे विद्यारम्भे विवाहेश प्रवेश नित्यमेषुत संग्रामे सर्वकार्येषु மேடம் மேடம் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் மேடம். நீங்க என்ன மன்னிச்சே ஆகணும். பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்க ஆசிரியர் தொழிலையே அசிங்கப்படுத்திருக்கீங்க. இப்ப நீங்க ஒரு சமூக குற்றவாளி. உங்களை பொதுமக்கள் கிட்ட அடையாளம் காட்டி உங்களை சட்டப்பூர்வமா விசாரிச்சு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியதுதான் இந்த கலெக்டர் கங்காவோட கடமை. குடும்பத்தோட எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு மேடம். மேடம் ப்ளீஸ் மன்னிச்சிருங்க மேடம். கங்கா, இவ்வளவு சீக்கிரத்துல மணிமேகலைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. நீ நல்லா இருக்கணும்மா. अगजानन पद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तम् उपास्महे एकदन्ताय. ஏங்க இங்க தனியா நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தாலி கட்ட நேரம் ஆச்சு, வாங்க. இங்க பாரு, முதல்ல நீ போய் பையனை கொஞ்சம் இங்க வர சொல்லு. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும். என்ன விஷயங்க? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ போய் அவனை வர சொல்லு. धूमकेतगणाध्यक्षो बालचन्द्रो गजाननः वक्रतुण्डशूर्पकर्णो हेरम्बस्कन्दपूर्वजः षोडशैतानि नामानि यप्पडे शुनजातवे विद्यारम्भे विवाहेश प्रवेश नित्यमेषुत संग्रामे सर्वकार्येषु विघ्नशक्तिर्नजायते. ॐ एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्. या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु विद्यारूपेण எதுக்காக அம்மா விட்டு என்ன மணமேடையில இருந்து எழுந்து வர சொன்னீங்க? டேய், முதல்ல நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோ. கங்கா இப்ப என் மேல கேஸ் போட்டிருக்கா. அந்த கேஸ்ல இருந்து நான் விடுதலை பெறறதுக்கு வேற வழியே இல்லை. இதுதான் கங்காவை பணிய வைக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம். சொல்லுங்கப்பா, நான் என்ன பண்ணணும்? இத பாரு, நான் சொல்ற மாதிரி இப்ப நீ பண்ணணும். நான் பெத்த பையன்டாடி, உன் கல்யாணத்துல என்னால தலை நிமிர்ந்து நிக்க முடியல. இதுக்கு காரணம் யாரா? அந்த கங்கா. அவ என்ன குற்றவாளி ஆக்கிட்டாடா. என்னால மனப்பூர்வமா உன் கல்யாணத்துல கலந்துக்க முடியல. அவமான என்ன தலைகுனிய வச்சிருச்சு. தைரியமா எல்லாரும் முன்னாடி என்னால் நிக்க முடியல. எனக்கு குற்ற உணர்வு உறுத்துதுடா. இதுக்கு ஒரே வழி, சொல்லுங்கப்பா. தெரியாம கைது பண்ணிட்டேன்னு சொல்லி கங்கா என் மேல கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லணும்.
அதுக்கு இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டாதான் இந்த சபையில நான் தாலி கட்டுவேன்னு சொல்லணும். கங்கா பயந்து போய் வேற வழி இல்லாம இதுக்கு ஒத்துக்குவாடா. கல்யாணமும் நடக்கும், நானும் குற்றவாளி இல்லைன்னு அவ வாயாலேயே நிரூபணம் ஆயிடும். நான் தலை நிமிந்துருவேன்டா. என்னடா சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? இந்த வழக்கில இருந்து விடுதலை பெறதுக்கு நீங்க ஒரு வழி சொல்றீங்க. அது தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியா தெரிஞ்சாலும் அது எனக்கு நேர்மையா தெரியலப்பா. டேய் டேய் டேய், உனக்கு உலகம் தெரியாதுடா. நீ சின்ன பையன். சந்தர்ப்பங்களை சரியா பயன்படுத்திக்கிறவன் தான் புத்திசாலி. ஏதோ நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இந்த தப்புல இருந்து நான் தப்பிச்சானும்டா. அதுக்கு இது ஒண்ணுதான்டா வழி. அதுக்காக நீங்க தப்பு செய்யலன்னு கங்காவை சபையில ஒத்துக்க சொல்றது எந்த விதத்துலங்க நியாயம்? நீங்க செஞ்ச தப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அத மனசுல வச்சுக்காம இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறாங்களே, அவங்க எங்க நீங்க எங்க? தேவையில்லாம ஏங்க வற்புறுத்தணும்? அப்படின்னா இந்த கல்யாணம் பாட்டு நடக்கணும், நான் ஜெயில இருக்கணும், நான் குற்றவாளின்னு ஒத்துக்கணும். இதுதான் உங்க விருப்பமா? டேய், இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட கங்கா என்ன குற்றவாளி நிரூபிக்க தாண்டா போராடுவா. அவ தங்கச்சி சாருவோட மாப்பிள்ளை விஷயத்திலும் அவ இப்படி தாண்டா கராரா நடந்திருக்கா. நான் ஜெயில இருக்கணுமா? அப்பா, உங்க திட்டப்படி நான் இப்ப கங்கா கிட்ட என்ன சொல்லணும்? டேய், அவ கொடுத்த வழக்க வாபஸ் வாங்க சொல்லணும். கங்கா வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொன்னா நீ தாலி கட்ட மாட்டேன்னு மனமேடையில இருந்து எழுந்து வந்துரு. அவளால ஒண்ணும் செய்ய முடியாதுடா. வேற வழி இல்லாம நீ சொல்றத அவ ஒத்துக்குத்தான் வேணும். நானும் நிரபராதின்னு வெளியே வந்துருவேன். எப்படி என் யோசனை? டேய், உன்னை பெத்த அப்ப நான் ஜெயில இருக்கணுமாடா? நீங்க எதுக்கு எதையோ முடிச்சு போட்டு இந்த கல்யாணத்துல குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? உங்க மிரட்டலுக்குலாம் அந்த கங்கா ஒத்து போக மாட்டா. தேவையில்லாம நம்ம பையனுக்கு கிடைச்ச நல்ல சம்பந்தத்தை கை விட்டுற போறீங்க. டேய், கங்கா ஒரு சென்டிமெண்ட் கோளாடா. மணிமேகலைக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக நாம சொல்ற எந்த நிபந்தனையும் அவ ஒத்துக்குவா. அப்பா, மணிமேகலை கல்யாணத்துக்கு என் கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கு. டேய், முதல்ல நான் சொன்ன மாதிரி கங்கா கிட்ட டீல் பேசு. அப்புறம் பாரு, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரியும். சரிப்பா. உங்க அம்மா வந்து கூட்டிட்டு போனாங்களே, என்ன விஷயம்? அது சம்பந்தமா ஏதாவது பேச வந்தீங்களா? ஆமாங்க, அப்பா வர சொன்னதா அம்மா சொன்னாங்க. போய் பார்த்தேன். அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாரு. எதுவா இருந்தா என்ன? கல்யாணம் முடிஞ்சதும் பேசிக்கலாம். இல்ல மேடம், அப்பா சொன்னதை பேசி ஒரு முடிவுக்கு வந்தாதான் இந்த கல்யாணமே நடக்கும். என்ன சொல்றீங்க? அப்பா ரொம்ப மனசு நொந்து போயிருக்காரு. பெத்த புள்ள கல்யாணத்திலேயே சபையில தலை நிமிர்ந்து நிக்க முடியாம ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி, ஒரு குற்றவாளி மாதிரி ஒரு ஓரமா நிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சான்னு மனசு வெறுத்து போய் பேசுறாரு. இப்ப இந்த கல்யாண மண்டபத்துல என் கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. தாராளமா அவரே முன்னால நின்னு கல்யாணத்தை நடத்தட்டுமே. யாரு வேணாம் தடுக்க போறாங்க? இல்ல மேடம், எங்க அப்பாவை தெரியாம தவறுதலா சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு நீங்க இந்த மண்டபத்துல எல்லார் முன்னாடியும் பகிரங்கமா சொல்லணும். என்னால சொல்ல முடியாது. தவறு செய்யும் போதே கையும் களவுமா உங்க அப்பாவை பிடிச்சிருக்கோம். உங்க அப்பா மேல சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்த அப்புறம் உங்ககிட்ட பேசினேன். நீங்களும் என் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க. கல்யாணத்தை நடத்தலான்னு சொன்னீங்க. ஆனா இப்ப மாத்தி பேசி எனக்கு நெருக்கடி கொடுத்தா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? தம்பி, உங்க அப்பா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் செஞ்ச குற்றத்திலிருந்து தப்பிக்க பாக்குறாரு. இது சரியில்லப்பா.
இத பாருங்க, உங்க அப்பாவோட நிபந்தனைக்கு நான் ஒத்துக்க முடியாது. மேடம், அப்படின்னா இந்த கல்யாணம் நடக்காது. யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்க. நான் மணமேடைக்கு போறேன். எங்க அப்பாவுக்கு சாதகமா சொல்லுவீங்கன்னு நம்பி நான் மணமேடையில் உட்கார்றேன். சீக்கிரமா உங்க முடிவை சொல்லுங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. ओम महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ओम ऐं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सकलसौभाग्यं देहि देहि। ओम ऐं ह्रीं श्रीं महालक्ष्मी नमः। महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। गौरी राजसलिलानक्षत्रे कपते विपदे च चतुष्पदे अष्टापदे नवपदे भगोभिषे। மேடம், என்ன யோசனையில் இருக்கிறீங்க? ஒன்னும் இல்ல பரத், உங்க தங்கச்சியோட மாப்பிள்ள கொஞ்சம் ப்ராப்ளம் பண்றாரு. என்ன ப்ராப்ளம் மேடம்? மாப்பிள்ளையோட அப்பா மேல நான் நடவடிக்கை எடுத்தேன் இல்லையா, அத நான் வாபஸ் வாங்கணுமா? நீங்க என்ன மேடம் சொன்னீங்க? நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும். நீங்க மணமேடையில போய் உட்காருங்க. ம். ओम नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रथमपतये नमस्ते स्थलंबोधराज एकदन्ताज विघ्नविनाशने वस्वदाज श्री वरदमूर्तये नमो नमः। முகூர்த்த நேரம் முடிய போகுது. மாப்பிள்ளை கையில தாலி எடுத்துக்கோங்க. तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ते प्रचोदयात्। ओम गौरी विमाज सलिलान चक्षते कपते विपते च चतुष्पदे अष्टापते नवपते भगोभिषे। मांगल्य धारणम பண்ணுங்க. தாலியை வாங்கி கௌசல்யா கழுத்துல கட்டுங்க. நான் தாலியை வாங்க மாட்டேன். என்னப்பா இது? நான் சொன்ன மாதிரி எங்க அப்பா சுத்தமானவர்னு நீங்க இந்த சபையில சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொன்னாதான் நான் தாலியை கட்டுவேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல. அப்ப கௌசல்யா கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன். மணமேடை வரைக்கும் வந்துட்டு இப்படி திடீர்னு மாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? மேடம், சில விஷயங்கள்ல நான் சொன்னதை நீங்க கேட்கல. கேப்பீங்கிற நம்பிக்கையில தான் நான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். நான் நினைச்ச மாதிரி நீங்க நடந்துக்கல. அதனால இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. என்னை மன்னிச்சிருங்க. கௌசல்யா, இல்லம்மா. கௌசல்யா, சாரி மேடம். பரத், என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு மேடம்? என் நிலைமை தான் உங்களுக்கே தெரியல. தெரியும். ஆனா உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்தாதான் இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கணுமா? உங்க தங்கச்சிக்கு எப்படியும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்ன நம்புங்க பரத். இப்ப மணிமேகலை கழுத்துல தாலியை கட்டுங்க. முடியாது மேடம்.
என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிட்டாங்க. அவங்க சத்தியத்தை மீற அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல. அவங்க ஆத்மாவுக்கு துரோகம் செய்யறதுக்கு எனக்கு இஷ்டமும் இல்லை. என் தங்கச்சிக்கு எப்போ கல்யாணம் நடக்குமோ அப்போதான் எனக்கும் கல்யாணம். இதுதான் என்னுடைய முடிவு மேடம். கடவுளே, அழாதம்மா. நீ பார்த்த முத மாப்பிள்ளையே உனக்கு கிடைக்காம போயிட்டாருன்னு வருத்தப்படாத. உன் அண்ணன் நான் இருக்கமா. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணம் நின்று போயிடுச்சு. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம 2 பேருமே கரவழியே சாபிக்கப்பட்ட ஜென்மங்கள் ஆயிட்டோம். அழாதம்மா. அழாத. வா வா. மணிமேகலை, கங்கா, மணிமேகலை அழாதம்மா. அம்மா கங்கா, எல்லாத்தையும் சரி பண்ணி மறுபடியும் கல்யாணத்தை எப்படியா நீதாம்மா நடத்தி வைக்கணும். இல்லைன்னா இவ ஒண்ணு இல்லாதவளா ஆயிடுவாம்மா.